Hello students, welcome to second standard Maths part 3. In the last session we have seen about place value, comparing numbers and number name. போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? place value, comparing numbers and number name பத்தி பார்த்தோம். Now in this session we will be seeing about addition. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? addition அதாவது கூட்டலை பத்தி பார்க்க போறோம். ஓகே, addition means put things together அதாவது ஒன்றாக இணைப்பது. the sign for addition is plus. கூட்டலுக்கு இந்த சிம்பல் தான் யூஸ் பண்ணுவோம். the result of addition is called total. எண்களை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய முடிவை நம்ம total அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, let us recall the addition what we have learnt in the first standard. Now with an example, see the picture. Kanmani, Asha and Prashant used ice sticks for their craft work. Find the total number of sticks used by each of them from the picture given below and write them in the blue box. Addition பத்தி நம்ம ஏற்கனவே first standardல படிச்சிருக்கோம், அப்படிதானே? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கண்மணி, ஆஷா, பிரசாந்த் மூணு பேர் என்ன பண்றாங்க? கிராஃப்ட் ஒர்க்குக்காக ஐஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணி இந்த ப்ளூ பாக்ஸில் நம்ம எழுதலாமா சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் கண்மணி. கண்மணி யூஸ்ட் 10 sticks for first craft work and 8 sticks was second thing. Okay, totally 10 plus 8 is equal to 18 sticks. Okay, next Asha. Asha used 9 sticks and 6 sticks. Okay, totally 9 plus 6 15 sticks. Asha has used 15 sticks. Okay, and the last one Prashant. Prashant used 10 sticks and 9 sticks. Okay, totally 10 plus 9 is equal to 19 sticks. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் கண்மணி என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு 10 ஸ்டிக்ஸும் செகண்ட் ஒர்க்குக்கு 8 ஸ்டிக்ஸும் யூஸ் பண்றா. டோட்டலா எவ்வளோ? 10 கூட்டல் 8 is equal to 18. அதாவது 18 ஸ்டிக்ஸ் வந்து கண்மணி யூஸ் பண்றா. ரெண்டாவது ஆஷா. ஆஷா வந்து 9 ஸ்டிக்ஸும் 6 ஸ்டிக்ஸும் யூஸ் பண்றா. மொத்தம் எவ்வளோ? 15 ஸ்டிக்ஸ் வந்து ஆஷா யூஸ் பண்றா. லாஸ்ட் ஒன் யாரு? பிரசாந்த். பிரசாந்த் எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்றான்? 10 plus 9 19 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றான். Now take page number 27, a journey to the zoo. For the lesson I am going to teach the keywords. இந்த லெசனுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கவுண்ட். செகண்ட், ஆட். தேர்ட், டோட்டல். ஃபோர்த், கம்பைன். ஃபிஃப்த், ஆல் டுகெதர். ஓகே, இது எல்லாமே அடிஷனை தான் குறிக்கும். ஓகே சில்ட்ரன், see the picture. There are 20 members in the zoo train. Raj counts the members entering into the zoo train at each station in the zoo. ஓகே, ஜூ ட்ரெயின்ல 20 பேர் இருக்கிறாங்க. ராஜ் என்ன பண்றாரு? இந்த ஜூல உள்ள ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்தும் ட்ரெயின்ல ஏறுறவங்கள கவுண்ட் பண்றாரு. நம்மளும் சேர்ந்து கவுண்ட் பண்ணலாமா சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 children boarded the train after visiting the white tigers. வெள்ளை புலியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 2 குழந்தைங்க அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. அப்போ ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க? 20. இப்போ ஒரு 2. 20 plus 2 is equal to 22. அப்போ 22 குழந்தைங்க அந்த ட்ரெயினில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃப்ரம் த அக்வாரியம் 5 children boarded the train. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அக்வாரியத்திலிருந்து ஒரு 5 children 5 பேர் ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏற்கனவே 22 இருந்தது, அதோட நம்ம என்ன பண்ணுறோம்? 5 ஆட் பண்ணுறோம், 27. Next, 2 children
boarded the train at the butterfly park. ரெண்டு சில்ட்ரன் என்ன பண்றாங்க? பட்டர்ஃப்ளை பார்க்ல ஏறுறாங்க. ஏற்கனவே 27 பேரு, அதோட இந்த ரெண்டு பேரையும் சேர்த்தோம்னா எவ்வளவு வருது? 29. Totally 29 children அந்த ஜூ ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ஓகேவா? Okay children, now take page number 28. Addition. Here, Muthu bought 32 lemons and Kannan bought 5 lemons. Find the total number of lemons bought by them. முத்து வாங்கின எலுமிச்சை பழங்கள் 32, கண்ணன் வாங்கின எலுமிச்சை பழங்கள் 5. அப்போ மொத்தம் அவங்க எத்தனை பழங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, முத்து bought how many lemons? We can write 32 as 3 tens and 2 ones. So each basket contains 10. So totally 3 tens or 30 lemons. In the addition column we have to write the tens place 3 and the ones place 2. Okay, first முத்து எத்தனை lemons வாங்குறாரு? 32. அப்ப 3 tens 2 ones. ஓகே, ஒவ்வொரு பாஸ்கெட்லயும் எத்தனை லெமன்ஸ் இருக்கு? 10 லெமன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 3 tens அப்படி இல்லைன்னா 30 அப்படின்னு எழுதுவோம். இப்போ அடிஷன் காலத்தில் நம்ம என்ன எழுதுவோம்? டென்ஸ் பிளேஸில் 3, ஒன்ஸ் பிளேஸில் 2 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்ணன் பாட் 5 லெமன்ஸ். கண்ணன் எத்தனை லெமன் வாங்குறாரு? 5 லெமன்ஸ் வாங்குறாரு. ஓகே, ஒன்லி ஹி பாட் 5 லெமன்ஸ். அவர் 5 லெமன் மட்டும்தான் வாங்குறாரு. அப்போ நம்ம அதை எங்கே எழுதுவோம்? 5 ones. Ones placeல 5 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, now we will find the total by adding together. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 plus 5. Keep 2 in the mind, 5 in the fingers. After 2, 3, 4, 5, 6, 7. So in the ones place answer side we have to write 7. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 மைண்டில் வச்சுக்கிறோம், 5 ஃபிங்கர்ஸில் விடுறோம், 2க்கு அப்புறம் 3, 4, 5, 6, 7. ஓகே, 7 நம்ம ஒன்ஸ் பிளேஸில் கீழே எழுதுறோம். ஓகே, now we will count to the tens place. Only 3 is there. 3 மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? கீழே 3 மட்டும் நம்ம எழுதணும். The answer is 37. அப்போ என்ன ஆன்சர் வருது? 37. Next, Abhi plucked 24 guavas. Jesse plucked 33 guavas. How many guavas did Abhi and Jesse pluck together? Okay, Abhi பறிச்ச கொய்யாப்பழம் 24, ஜெஸ்ஸி பறிச்ச கொய்யாப்பழம் 33. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பறிச்ச கொய்யாப்பழம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 24 நம்ம எப்படி எழுதுவோம்? 2 tens, 4 ones. டென்ஸ் காலத்தில் 2 போடுவோம், ஒன்ஸ் காலத்தில் 4 போடுவோம். நெக்ஸ்ட் 33 எப்படி எழுதுவோம்? 3 tens, 3 ones. ஓகே, டென்ஸ் காலத்தில் 3 போடுவோம், ஒன்ஸ் காலத்தில் 3 போடுவோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் we have to start with the ones place. So we have to keep 4 in the mind, 3 in the fingers. After 4, 5, 6, 7. So in the ones place, answer side we have to write 7. Okay. இப்போ ஃபஸ்ட்டு 4ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 4 மைண்டில் வச்சுக்கிறோம், 3 ஃபிங்கர் விடுறோம். 4, 5, 6, 7. ஒன்ஸ் பிளேஸில் நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? 7 அப்படின்னு எழுதணும். Now we will count the tens place. இப்போ டென்ஸ் பிளேஸை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. 2 மைண்டில் வச்சுக்கிறோம், 3 ஃபிங்கர் விடுறோம். 2க்கு அப்புறம் 3, 4, 5. ஓகே, இப்போ நம்ம டென்ஸ் பிளேஸில் என்ன எழுதுகிறோம்? 5 எழுதுகிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 57 கிடைக்குது. ஓகே, புரியுதா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்.
ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இது முதல்ல நம்ம பார்த்த சம் மாதிரியே தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Now I am explaining second sum. Okay? In an inter-school competition, a school had won 30 gold medals and 21 silver medals. Find the total number of medals won by the school. Okay, ஒரு inter-school competitionல ஒரு ஸ்கூலு 30 கோல்டு மெடலையும் 21 சில்வர் மெடலையும் ஜெயிக்குது. அப்போ அந்த ஸ்கூல் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்ப்போமா? How many gold medals? 30 gold medals. 30 means 30. How many tens are there? 3 tens and 0 ones. எத்தனை கோல்டு மெடல்ஸ் இருக்கு? 30 கோல்டு மெடல்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 30. அப்போ 3 10கள் 0 1கள் இருக்குது. சரியா? அப்போ டென்ஸ் பிளேஸில் நம்ம 3 போடுறோம், ஒன்ஸ் பிளேஸில் 0 போடுறோம். ஓகே, அண்ட் 21 சில்வர் மெடல்ஸ். ஸோ 2 tens அண்ட் 1 ones. 21 சில்வர் மெடல்ஸ் இருக்கு. இது எப்படி எழுதுவோம்? 2 10கள் 1 1. டென்ஸ் பிளேஸில் 2 போடுறோம், ஒன்ஸ் பிளேஸில் 1 போடுறோம். ஓகே, now we can add together. 0 plus 1. You know that very well. Any number added with 0, then same number will come. 0 ஓட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 0 plus 1, 1. And 3 plus 2, 3 in the mind, 2 in the finger. After 3, 4, 5. So the answer is 5. Totally 51 medals won by the school. அப்போ மொத்தம் 51 மெடலை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்மை மேலே உள்ள சம் மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். மணி ஹேஸ் 54 pencils, Benny has 21 pencils, and Malini has 23 pencils. How many pencils do they have in total? மணி 54 பென்சிலும், பென்னி 21 பென்சிலும், மாலினி 23 பென்சிலும் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எத்தனை பென்சில்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, we have only added 2 numbers so far. Now we are going to add 3 numbers. நம்ம இதுவரையிலும் 2 நம்பரை தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சம்மில் 3 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ we want to arrange the numbers first. The tens and ones place properly. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நம்பர்ஸை டென்ஸ் பிளேஸ்லையும் ஒன்ஸ் பிளேஸ்லையும் நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 54, 5 tens and 4 ones. Second 21, 2 tens and 1 1. Third 23, 2 tens and 3 ones. Okay, we will start the addition in the ones place. First 4 plus 1. 4 in the mind, 1 in the finger. After 4, 5. Next 5 in the mind, 3 in the fingers. After 5, 6, 7, 8. The answer is 8. Next, tens place. 5 plus 2. 5 in the mind, 2 in the fingers. After 5, 6, 7. 7 in the mind, then 2 in the fingers. After 7, 8, 9. So, totally the answer is 98. Okay, first என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கங்க. 4ஐயும் 1ஐயும் கூட்டணும். நெக்ஸ்ட் வந்த ஆன்சரோட 3ஐ கூட்டணும். கூட்டினா நமக்கு ஒன்ஸ் பிளேஸோட ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ? 8. அதை நம்ம கீழே போட்டுறணும். அதே போல் டென்ஸ் பிளேஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். 7 கிடைக்குது. வந்த ஆன்சரோட அடுத்த 2ஐ நம்ம ஆட் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்குது? 9 கிடைக்குது.
அப்போ நமக்கு டோட்டலாக ஆன்சர் எவ்வளோ 98. ஓகே, இப்படி தான் நம்ம 3 நம்பர்ஸ் வந்தால் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 30, வேரியஸ் வேஸ் ஆஃப் அடிஷன். பல்வேறு வழிகளில் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். செகண்ட், ஆட் யூஸிங் நம்பர் லைன்ஸ். தேர்ட், ஆட் யூஸிங் பீட்ஸ். ஃபோர்த், ஆட் யூஸிங் அபாக்கஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம விரல்களை வச்சு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது நம்பர் லைன், மூன்றாவது பீட்ஸ் வச்சு, நாலாவது அபாக்கஸ் வச்சு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். ஓகே, விரல்களை வச்சு எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஓகே, they have given 24 plus 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 24 கூட்டல் 3. ஓகே, you will keep 24 in your mind and 3 in your fingers, and you will say that after 24, 25, 26, 27. This is called addition using fingers. First 24 plus 3 கொடுத்துருக்காங்க. 24 மனசில் வச்சுக்கிறோம், 3 ஃபிங்கர்ஸில் விட்றோம். ரைட்டா? 24க்கு அப்புறம் 25, 26, 27. அப்போ மொத்தம் 27. இப்படி தான் விரல்களை வச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? செகண்ட் மெத்தட், ஆட் யூஸிங் நம்பர் லைன். நம்பர் லைனை வச்சு எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். Look at the picture. This is a number line. You can draw a line and write the number in a order. ஓகே, இதுதான் நம்பர் லைன். நம்ம என்ன பண்ணணும்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் படி நம்ம நம்பர் லைனை வரைஞ்சி அந்த எண்ணை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? 14லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க. 14லேருந்து 5 நம்பர் என்ன பண்ணணும்? நம்ம தள்ளி போகணும், ஜம்ப் பண்ணி போகணும். அப்போ 5 நம்பர் நம்ம ஜம்ப் பண்ணி போனோம்னா 14லேருந்து 15, 16, 17, 18 அண்ட் 19. அப்போ நம்ம 14லேருந்து 5 நம்பர் ஜம்ப் பண்ணி போனோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 19. அப்போ நம்பர் லைனில் நம்ம இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, தேர்ட், ஆட் யூஸிங் பீட்ஸ். they have given the beats and the number 2. ஓகே, இங்கே பீட்ஸும் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பீட்ஸ் says 3 10s and 2 1s. ஸோ the number is 32. ஃபஸ்ட்டு 3 10sம் 2 1sம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன? 32. செகண்ட் பீட்ஸ் இஸ் 2 10s and 4 1s. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 10sம் 4 1sம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் 24. and the third beats is 1 10 and 3 1s. தேர்ட் வந்து 1 10ம் 3 1sம் இருக்குது. அந்த நம்பர் 13. ஓகே, we have to arrange all the 10s and 1s together. ஓகே, எல்லா 10sையும் 1sையும் நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். So how many 10s we will get? We will get 6 10s and 9 1s. So the answer is 69. Okay, fourth one, add using abacus. இதில் அபாக்கஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 26 and 61 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have to arrange the number 26 and 61 in abacus. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம 26ஐயும் 61ஐயும் அபாக்கஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள் அந்த பிக்சரை. க்ரீன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் 10s. ரெட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் 1s. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 எப்படி எழுதுவோம்? 2 10s and 6 1s. க்ரீனில் 2 பீட்ஸ் ட்ரா பண்ணணும், ரெட்டில் 6 பீட்ஸ் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 61. க்ரீனில் 6 பீட்ஸ் ட்ரா பண்ணணும், ஏன்னா 6 10s. 1ல் வந்து ரெட்டில் ஒரு பீடு ட்ரா பண்ணணும். ஓகே, டோட்டலி 26 plus 61 is equal to 87. அப்போ 87னா க்ரீனில் 8 பீட்ஸு,
ரெட்டில் 7 பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் நம்ம அபாக்கஸில் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஆட் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 25 plus 3. Okay, first we have to write in 25 2 in tens place, 5 in ones place. Okay, முதல்ல 25ல 2 வந்து tens placeல எழுதிக்கணும், 5 ones placeல எழுதிக்கணும். Okay, next 3 கீழே ones placeல எழுதிக்கணும். Now we can add together. ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா first ones place ஆட் பண்ணணும். 5 plus 3 is equal to 8. Now we come to the tens place. அடுத்து tens placeக்கு போகிறோம். அங்கே 2 மட்டும்தான் இருக்கு. There is no number. வேறு நம்பரு அங்கே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே அந்த 2 அப்படியே எழுதுறோம். அப்போ டோட்டலி the answer is 28. Okay. Now I am explaining fourth sum. Fourth sum பாருங்க. இப்போ fourth sumல ரெண்டுமே 2 digit number. Okay, both the number are 2 digit numbers. Okay, இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 45 plus 23 கொடுத்துருக்காங்க. 45ல 4 டென்ஸ்லையும் 5 ஒன்ஸ்லையும் எழுதணும். 23ல 2 வந்து டென்ஸில் 3 வந்து ஒன்ஸில் எழுதுறோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுறோம். 5 plus 3 is equal to 8. Next, tens place பாருங்க. 4 plus 2. 4 plus 2 எவ்வளோ? 6. Totally 68. Okay. Next, we will see the seventh sum. 36 plus 22 plus 41. 3 numbers are 2 digit numbers. Okay. seventh sumல பாருங்க. மூணுமே 2 digit number. அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. So, we want to arrange the number first. அதாவது tens onesல நம்ம first என்ன பண்ணணும்? Arrange பண்ணணும். We will start the addition in the ones place. First, 6 plus 2. Keep 6 in the mind, 2 in the fingers. After 6, 7, 8. Okay? Keep 8 in the mind, 1 in the finger. After 8, 9. Okay? Ones place la 9 போடணும். Next, tens place count பண்ணணும். First, 3 plus 2. Keep 3 in the mind, 2 in the fingers. After 3, 4, 5. Keep 5 in the mind, 4 in the fingers. After 5, 6, 7, 8, 9. Okay? Totally the answer is 99. Okay? Remaining the all sums homework. Okay? In this session நம்ம என்ன பார்த்தோம்? Addition பற்றி பார்த்தோம். Next class, subtraction பற்றி பார்க்கலாம். Okay? Study well. Do all the homework. Thank you, children.